பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய 3வது திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 வரை. அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். நீர் உண்மையை பற்றி நின்று அதற்கு ஏற்ப வாழ்ந்து வருகிறீர் என்று சகோதரர்கள் உம்மை குறித்து சான்று கூறிய போது நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். என் பிள்ளைகள் உண்மைக்கு ஏற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்கள் சகோதர சகோதரியோடு மகிழ்ச்சியோடு வாழ நீர் கொடுத்திருக்க கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்ம நலத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடல் நலத்தோடு இருக்க நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் முற்று கவனிக்கும் பொழுது அவற்றில் உமது பிரசன்னம் இருந்ததை எங்களுக்கு உணர வைத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களை சாட்சியாய் நிறுத்தியிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்து இருக்கின்றீர் ஆண்டவரே. கணவன் மனைவிக்கு இடையே நல்லதொரு உறவை கொடுத்து இருக்கின்றீர். இழந்து போன சமாதானத்தை மீண்டும் கொடுத்து இருக்கின்றீர். ஆன்ம வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய வேளையிலே அநேக மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அநேக மக்கள் நடுவிலும் எங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. குடும்பத்திலே நீர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றீர். எங்களுடைய குடும்பத்தை திரு குடும்பமாய் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உழைக்கும் பொழுது எங்கள் உழைப்பிற்கு ஏற்ப பலனை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். செல்வ செழிப்பை கொடுத்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக முறை நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம். அநேக முறை சோதனைக்கு உட்பட்டு விடுகின்றோம். சாத்தான் எங்களை சோதிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் எளிதாக தீமையை செய்து விடுகின்றோம். நன்மையை செய்யாதவர்களாய் வாழ்ந்து வருகின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளை கடைபிடித்தும் கூட சில நேரங்களில் நம்பிக்கை அற்றவர்களாய் இருக்கின்றோம். செய்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்து உம்மை வருத்தப்படுத்தி இருக்கின்றோம், கோபப்படுத்தி இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக இதோ உமது திரு சமூகத்தில் நின்று மன்னிப்பு கேட்டு உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றுகிறவரே, எங்களுடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக, தீமைகளை அப்புறப்படுத்திடுவீராக. எப்பொழுதும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் நீர் கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றி பாவத்தில் விழக்கூடிய நேரத்திலே ஆண்டவரே உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் நின்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளாக உருமாற வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதுவரை நாங்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் நீர் பொருட்படுத்தாதபடி எல்லாவற்றையும் ஆழ்கடலில் எறிந்துவிட்டு உமது பிள்ளைகளாக, உமது நண்பர்களாக ஆண்டவரே எங்களை உமது தகப்பனாக உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். அநேக மக்கள் அதிகாலையிலே எழுந்து உமது திருமுகத்தை தேடி உமது பிரசன்னத்தை தரிசித்து இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை, ஒரு நாளும் உமது பிரசன்னத்தை இழந்து போவது இல்லை.
ஏனென்றால் அதிகாலையிலே உமது முகத்தை பார்க்க ஆவலோடு இருக்கிறார்களே. அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் நடந்த எல்லா காரியங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே. சில நேரங்களில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. சில நேரங்களிலே தளர்ந்து போய் இருக்கிறார்கள். அந்த நிலைமையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. எபிரேயர் 12வது அதிகாரம் 12 மற்றும் 13 தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் தளர்ந்து போகக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை திடப்படுத்துகின்றீர், நீர் எங்களை உறுதிப்படுத்துகின்றீர். தள்ளாடக்கூடிய நேரத்திலே நீர் எங்களோடு ஒரு தூணாக கடந்து வருகின்றீர். நேர்மையான பாதையில் நடக்கும் பொழுது எவ்வளவோ இடர்கள் எங்களை சூழ்ந்து வருகின்றது. நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உமது வார்த்தைகளை கடைபிடித்து உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாக, நேர்மையான பிள்ளைகளாக நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் ஜெபத்திற்காக என்னோடு பேசி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கின்றேன். வேண்டுதலை ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த நாளிலே அவை அனைத்தையும் நீர் கனிவு கூர்ந்து அந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து பதில் கொடுக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு. அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். தேசத்தை பாதுகாக்க எல்லையிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட இராணுவத்தில் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் உண்டு. அவற்றை தலைமை தாங்குகிறவர்கள் உண்டு. எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களுக்குள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எப்பொழுதும் தூய்மையோடும் நேர்மையோடும் நடக்கும்படியாக நீர் அவர்களோடு கூட இருந்து செயலாற்றுவீராக. அவர்களை உமது தூதர்களை அனுப்பி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் அவர்களையும் உருவாக்கியது நீர்தான். அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் நீர்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் கடவுள் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் என்று. ஆம் தகப்பனே, விண்ணகமே எங்களுக்கு தாய் நாடாக இருக்கின்றது. நீரே எங்களை மீட்டு ரட்சித்து அரசாளக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடியினால் உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன். மனம் உடைந்து போய் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். கேன்சர் நோயினாலும் ஆண்டவரே, HIV எய்ட்ஸ் நோயினாலும் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நோயை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உடலை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவற்றை தூய்மைப்படுத்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நீரே அவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவராய் இருந்து குணமடைய செய்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் அவர்கள் எல்லோரையும் பாதுகாத்து வழிநடக்கக்கூடிய மெய்யான தெய்வம் நீர் அல்லவா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை நீர் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. எங்களுடைய ஜெபங்களை இந்த அதிகாலையிலே நீர் தவிர்க்காதபடி கேட்டதற்காக உமக்கு நன்றி. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே,
அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, ஒவ்வொரு நாளும் அது பிள்ளைகளாகி எங்களுக்காக நீர் பரிந்து பேச வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.